சரிங்கய்யா, நீங்க முடிவெடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லி எதுவும் மாற போறது இல்ல. உங்களுக்கு வேணாம்னு ஆத்துல விட போற சாமிய என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் கொத்து கொடி வளர, என் குளம் செழிக்க நான் கொண்டு செலுத்தி கும்பிடுவேன். சாமிய நீ கொண்டு செலுத்துறியா? என்னடா சொல்ற? நீயே என்னாண்டி பொழப்பு நடத்துறவன். உனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வீடு வாசல்னு சொந்தமா எதுவும் இல்ல. என் பண்ணையில தங்கிதான் குடும்பத்தோட வேலை பாக்குற. நீ எங்க தூக்கி வைப்ப, எப்படி கொண்டு செலுத்துவ? கும்பிடு சாமியே இல்லாதவனுக்கு சாமி கிடைச்சா பத்தாதாயா? வீடு வாசல் இல்லைன்னா என்னையா? ஒரு கையளவு இடம் கிடைச்சா என் சத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு குச்ச ஒண்டியாவது அந்த சாமியை உட்கார வைக்க மாட்டேனா? எல்லாம் சரிதான்டா. என் வீட்டுல நடந்தது நீ தானே பாத்துக்கிட்டு இருந்த. என் வீட்டை போலவே உனக்கும் குடும்பம் இருக்குல்ல, பொண்டு பிள்ளைங்க இருக்குல்ல. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருமோன்னு உனக்கு பயம் இல்லையா? நடக்கணும்னு விதி இருந்தா அது நடக்கத்தாயா போகுது. அப்படியே நடக்கிறதா இருந்தாலும் அது நடக்கிறப்ப பாத்துக்கலாமே. சாமி இல்லாம இருக்கிறதுக்கு எது நடந்தாலும் சாமி இருக்குன்னு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு போறனே. அதனால கொஞ்சம் உங்க முடிவை மாத்திக்க எனக்காக யோசிங்கய்யா. நீ கேக்குறது வைக்கிறது எல்லாம் சரிதான்டா. வாய் திறக்காத சாமி கிட்ட அது விருப்பத்தை கேட்காம எப்படி என்ன தூக்கி கொடுக்க சொல்ற? சாமி சம்மதிச்சு தூக்கி கொடுத்த நானும் நல்லா இருப்பேன். தூக்கி சமக்க போற நீயும் நல்லா இருப்ப. சாமி விருப்பம் தெரியாம தூக்கி கொடுத்தா ஆசைப்பட்ட உன்னோட சேர்ந்து தூக்கி கொடுத்த நானும் அனுபவிக்கணும்டா. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. சாமி வாயை திறந்துதான் சம்மதம் கொடுக்கணும்னு இல்லைங்கய்யா. அது சம்மதத்தை எப்படினாலும் தெரியப்படுத்தத்தானே செய்யும். எனக்காக கேளுங்க. உத்தரவு கொடுத்தா பெட்டியை என்கிட்ட கொடுங்க. இல்லைன்னா உங்க இஷ்டம் போல பெட்டியை ஆத்துல விடுங்க. இந்த ரெண்டுல எது நடந்தாலும் உங்களுக்கு பாதகம் இல்லாம தானே போகும். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான்டா. அவங்கிட்ட நேரா கேட்டு பதில் கிடைக்காதப்ப வேற மாதிரி தான் முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒன்னு பண்ணுவோம். மாட்டு கடைக்கு தூரமா நின்னு அவன் பேரை சொல்லி அழைக்கிறேன். அதை கேட்டு மாட்டு கடையில இருந்து மொத்த காராம் பசுவும் வேட்ட நாய் வந்துச்சுன்னா மாட்டோட பெட்டியை தூக்கி தந்துடுறேன். மாடு போய் நிக்கிற இடத்துல பெட்டியை வச்சு கொண்டு செலுத்தி பொழப்பு பாத்துக்க. ஐயா, நீங்க சொல்ற யோசனை நல்லா தான் இருக்குது. நீங்க சொன்னது மாதிரியே நம்ம கடையில காராம்பசு இருக்குது. ஆனா வேட்ட நாய் இல்லையே. அவன் பேரை சொல்லி அழைக்கும் போது காராம் பசு கூட வந்துடும். இல்லாத நாய் எங்க இருந்து வரும்? அத பத்தி நீ கவலைப்படாதடா. அவன் உன்கிட்ட வர விருப்பப்பட்டான்னா அவனே ரூபம் எடுத்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முதல்ல அழைச்சு பாப்போம். அவன் இஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோம்னு காப்புளி கவுண்டர் பெட்டிக்குள்ள இருக்க சாமியோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மாட்டு கடைக்கு தூரமா நின்னு அவன் பேரை சொல்லி சந்தன கருப்பான அழைக்கிறான். கருப்பன் பேரை சொல்லி அழைச்ச குரலுக்கு காப்புளி கவுண்டர் மாட்டு கடையில இருந்து காராம்பசு துள்ளி குதிச்சு ஓடி வருது. காராம்பசு ஓடி வந்து காப்புளி கவுண்டர் கிட்ட வர்றதுக்குள்ள தூரத்துல நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. கண்ணுக்கு எட்டு தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்து புழுதிய கிளப்பிக்கிட்டு வேட்ட நாய் காராம்பசுவை தாண்டி காப்புளி கவுண்டர் ஒரு சுத்தி பிள்ளைமார் காலடி கிட்ட வந்து வாலாட்டி நிக்குது. அத பார்த்துட்டு காப்புளி கவுண்டருக்கும் அவர் தம்பிக்கும் பொட்டிய கேட்ட பிள்ளைமாருக்கும் உடம்பெல்லாம் செலுத்து போய் கண்ணுல கண்ணீர் தாரதாரையா கொட்டுது.